வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்க சத்யாத்தை. என்ன விடுமுறையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிங்களா? நண்பர்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. சரி, கதைக்குள்ள போவோமா? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் என்ன கதை சொல்ல போறேன்னா, ராஜாவின் நவீன யுக்தி அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து ராஜாவின் நவீன யுக்தி அப்படிங்கிற கதையை தான் சொல்ல போறேன். இந்த புத்தகத்தை எழுதினது யார் தெரியுமா? 14 வயசு பையனான நவீன பாரதி அப்படிங்கிற அண்ணன் தான். ஒரு குட்டி அண்ணன் எழுதியிருக்காங்கல்ல, அந்த அண்ணன் நிறைய கதை எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கதையை தான் இப்ப சொல்ல போறேன். கதைக்குள்ள போவோமா? ராஜான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப சேட்டைக்கார பையன். அவனுக்கு 11 வயசு ஆகுது. அவன் பண்ற சேட்டையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்க அம்மாக்கே பயமா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். இவ்வளோ சேட்டை பண்ணுவான். ஒரு நாள் அவங்க அம்மாவோட நெருங்கிய தோழியோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குமா. அதனால அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போய், எங்க இது என்னோட நெருங்கிய தோழியோட பொண்ணோட கல்யாணம், அதனால என் தோழிகள் நிறைய பேர் வருவாங்க, அதனால நான் அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும்னு நினைக்கிறேங்க. ராஜாவையும் பாப்பாவையும் 2 பேரையும் கூட்டிட்டு போனா எனக்கு அவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. அதனால பாப்பாவை மட்டும் நான் கூட்டிட்டு போறேங்க. நீங்க ராஜாவை கூட்டிட்டு கரெக்டா சாப்பிட்ற நேரம் வந்தா போதுங்க. முன்னாடியே வந்தாலும் உங்களுக்கும் நேரம் போகாதுல்ல. அதனால நான் முன்னாடி போறேன், நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு அவங்க கல்யாண வீட்டுக்கு போயிடுவாங்களா. அவங்க அப்பா ராஜாவை பாத்துக்க வேண்டிய பொறுப்பா அவருக்கு வந்துடும். அவருக்கு வேற, இவன் சேட்டை பண்றது நமக்கு கோபத்தை உண்டாக்குனாலும் அதை கூட சமாளிச்சிடலாம், ஆனா இவன் கைபேசியை பார்த்துக்கிட்டே இருப்பானே, அதானே நமக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கும். சரி, எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அவர் நினைச்ச மாதிரியே ராஜா கைபேசி எடுத்து நிறைய விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு இருப்பான். அதை பார்க்க பார்க்க அவரு கோபமா வரும். நடுவுல சொல்லவும் செய்வாரு, ராஜா ரொம்ப நேரம் கைபேசி பார்க்காத, எப்ப பார்த்தாலும் கைபேசிலேயே விளையாண்டுட்டு இருக்காத, கைபேசியை கீழே வச்சு புத்தகத்தை எடுத்து படி அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாரு. ஆனா அவங்க அப்பா சொல்றது எதுவுமே ராஜாக்கு அதுல விழாது. அவன் அப்படியே கைபேசிலேயே மூழ்கிடுவான். அவங்க அப்பா வாசல்ல ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்ப்பாரா. பார்த்தா அவரோட நண்பரான சந்திரன் மாமா வந்திருப்பாங்க. உடனே அவங்க அப்பா ராஜா கிட்ட, ராஜா கதவை சாத்திக்கோ, சந்திரன் மாமா வந்திருக்காங்க, நாங்க 2 பேரும் பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திரன் மாமா கூட பக்கத்துல இருக்க கடைக்கு போயிடுவாரு. ஆனா அவங்க அப்பா சொன்னது எதுவுமே ராஜா காதுல விழுந்திருக்காது. அவன் மும்மரமா கைபேசியில விளையாண்டுட்டே இருப்பான். அவங்க அப்பா சொன்னதை கவனிக்காததுனால அவன் பாட்டு விளையாண்டுட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னடா வீடே ஒரே அமைதியா இருக்கு, நம்ம மட்டும் தனியா விட்டு அப்பா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுவானா. அவங்க அப்பா தான் வீட்லயே இல்ல, அப்பா நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சோகமா இருப்பான். கொஞ்ச நேரத்துல வீட்டு வாசல்ல ஏதோ சத்தம் கேட்கும். யாரோ வந்திருக்காங்க போலே அப்படின்னு போய் ராஜா எட்டி பார்ப்பானா. எட்டி பார்த்தா வீட்டு வாசல்ல ஆஜாவோட பாபு ஒரு 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா ராஜாக்கு பயமாயிடும். ஐயோ, வந்திருக்கவங்கள பார்த்தா திருடங்க மாதிரிலாம் இருக்கு, வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லைன்னு தெரிஞ்சே வந்திருப்பாங்களோ, நம்ம மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க வீட்டு பின்னாடி ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அவங்க வீட்டு பின்னாடி ஒரு வாசல் இருக்குமா, அந்த வாசல் வழியா ஓடிடுவான். ஓடி போய் அவங்க வீட்டு முன் வாசல்ல அந்த திருடங்க நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பின்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுப்பான். இந்த திருடங்க வீட்டுக்குள்ள எட்டி பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது நகை பணம் எல்லாம் கிடைக்குதான்னு எல்லாத்தையும் புரட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ராஜா இதை பார்த்தோன்னா, ஐயோ திருடங்க நம்ம வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க போலயே. ஆனா நல்ல வேலை நம்ம அவங்க கையில சிக்கியிருந்தோம், அவ்வளவுதான். எல்லா பொருளும் எங்க இருக்குன்னு கேட்டு மிரட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் கைபேசியை எடுத்துட்டு தானே வந்திருப்பான். சரி, அப்பாவுக்கு கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவானா. அவங்க அப்பா ஃபோன் பார்த்தா வீட்லயே தான் இருக்கும். ஐயோ, அப்பா வேற கைபேசியை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? அம்மா வேற கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால போன் எடுக்கிறது கஷ்டம்தான். நம்ம போன்லயோ டீச்சர் நம்பரும் நம்மளோட நண்பர்கள் நம்பரும் தானே இருக்கு, அவங்களும் உதவ முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பானா. அப்பா அவனுக்கு ஒரு யோசனை வரும். அவங்க அம்மாவோட பழைய கைபேசியை தான் அவனுக்கு கொடுத்துருப்பாங்களா. அவங்க அம்மா அதுக்கு முந்தின மாசம்லாம் பலசர கடையில மளிகை சாமான்லாம் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஜொமேட்டோல ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, சிலிண்டர் புக் பண்ணியிருப்பாங்க. ராஜா வேக வேகமா அவனும் இந்த செய்தியெல்லாம் அதே மாதிரி பலசர கடைக்கு அனுப்பிடுவான், சிலிண்டர் புக் பண்ணிடுவான், ஜொமேட்டோல ஆர்டர் போடுவான். அவன் என்ன நினைப்பானா, நம்ம சின்ன பையன், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பெரியவங்க, இவங்க திருடங்கன்னு கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவானா. பார்த்தா அவன் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய வண்டியில பலசரக்கு சாமான் இறங்கும். சார் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்களா.
பார்த்தா உள்ள திருடங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அதுல ஒரு திருடன் மட்டும் வெளியில வந்து, யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, சார் அம்மா பலசரக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க சார், அது கொடுக்க தான் வந்திருக்கோங்க சார், இந்தாங்க சார் பில்லு 18,000 ரூபாய் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவானா. திருடனுக்கு என்ன பண்ணனே புரியாது. ராஜா வீட்டுல இருந்து ஒரு 20,000 ரூபாய் திருடி வச்சிருப்பான். அதுல இருந்து 18,000 ரூபாயை கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி விட்டுருவானா. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப கொஞ்ச நேரத்துல சிலிண்டர் வண்டி வரும். உடனே திருட, இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்து பார்த்தா சிலிண்டரை இறக்கி வச்சுட்டு, சார் ஒரு 800 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து 800 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து இந்த ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணியிருந்தால அந்த வண்டி வரும். அதை பார்த்த உடனே திருடனுக்கு, ஐயோ இந்த வீட்டுல நம்ம திருடுறத விட மாட்டிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற திருடங்களையும், வாங்கடா இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிருவாங்க. அவங்க போனோன்னா ராஜா அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ள போவான். போயிட்டு நடந்ததெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவோன்னு காத்துட்டு இருப்பானா. அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோன்னா ராஜா நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். அவங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் இவன் வந்து நம்ம சொன்னதை கவனிக்காம கதவை சாத்தாமே இருந்திருக்கானே, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு கோவம் வந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம பையன் சாதுரியமா செயல்பட்டு அவனை காப்பாத்திக்கிட்டான் அப்படின்னு அவருக்கு சந்தோஷமாவும் இருக்கும். அப்பாவும், ராஜா இனிமேல் தேவையில்லாததை பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காத, கைபேசிய நல்ல பயனுக்காக நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லிடுவாரு. ராஜாவும், நான் இனிமேல் கண்டிப்பா தேவையில்லாம கைபேசியில விளையாண்டுட்டுலாம் இருக்க மாட்டேப்பா, தேவையானதுக்கு மட்டும் பாக்குறப்பான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட நல்லா அதுல இருந்து ஒழுங்கா கவனிச்சு பேச ஆரம்பிச்சிருவான். இதோட கதை முடிஞ்சது. அடுத்த வாரம் வேறொரு கதையோட பார்ப்போம். பாய்.